நடிகர் ரவி மோகன் இடைக்கால ஜீவனாம்சம் வழங்க கோரிய வழக்கை 2 வாரத்திற்குள் விசாரித்து முடிக்க குடும்ப நல நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரவி மோகன் ஆர்த்தி இடையே விவாகரத்து வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் நடிகர் ரவி மோகன் இடைக்கால ஜீவனாம்சம் வழங்க கோரி அவரது மனைவி ஆர்த்தி ரவி தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் வழக்கை 2 வாரத்திற்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று குடும்ப நல நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். 38 பேர் கொண்ட குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில்தான் திமுகவில் மாற்றங்கள் சீர்திருத்தங்களை செய்யப்போவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக 59 இடங்களை பெற்று தோல்வியடைந்தது. இந்நிலையில் 38 பேர் கொண்ட குழுவை நியமித்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திமுகவினரை மனதுவிட்டு பேச அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர்களின் குறைகளையும் தேர்தல் முடிவுகளுக்கான காரணங்களையும் அறிய வேண்டும் என்று குழுவினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். திமுகவில் உள்ள பிரச்சினைகளை சரி செய்தால் மட்டுமே 100 ஆண்டுகளுக்கு திமுக உயிர்ப்போடு இயங்க முடியும் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிட கழகம் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன், திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் மற்றும் மதிமுக, சிபிஐ, சிபிஎம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இளைஞர்களை கரப்பான் பூச்சி ஒட்டுண்ணிகளுடன் ஒப்பிட்டு பேசியது குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் விளக்கமளித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது இளைஞர்கள் கரப்பான் பூச்சிகளைப் போன்று உள்ளதாகவும் வேலையில்லாத அவர்கள் ஊடகவியலாளர்களாகவும் தகவல் அறியும் உரிமைச் சட்ட ஆர்வலர்களாகவும் மாறி சமூக அமைப்பை தாக்கி வருவதாக கூறியிருந்தார். இதற்கு கண்டனங்கள் எழுந்த நிலையில் ஊடகங்களில் தனது பேச்சை தவறாக சித்தரித்து விட்டதாக தெரிவித்தார். நமது நாட்டின் இளையோரை விமர்சித்ததாக கூறுவது அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தான் அவர்களை வளர்ச்சியடைந்த இந்தியாவின் தூண்களாக கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் மீதான மதிப்பு கூட்டு வரியை டெல்லி அரசு குறைத்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விமான நிறுவனங்கள் மற்றும் விமான பயணிகளின் நன்மைக்காக விமான எரிபொருள் மீதான 25% மதிப்பு கூட்டு வரியை 7% குறைப்பதாக தெரிவித்துள்ளது. முன்னதாக மகாராஷ்டிரா மாநில அரசு விமான எரிபொருள் மீதான மதிப்பு கூட்டு வரியை 18 விழுக்காட்டில் இருந்து 7 விழுக்காடாக குறைத்த நிலையில் டெல்லி அரசும் வரியை குறைத்துள்ளது. சக ஊழியரை காலணியால் தாக்கிய ஆயுதப்படை டிஐஜி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சிபிஎம் பொதுச் செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் ஆயுதப்படை தலைமை அலுவலகத்தில் சக ஊழியரை தனது காலணியை எடுத்து வீசியும் காலணியால் பலமுறை தாக்கியதாகவும் வெளிவந்துள்ள செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக பே. சண்முகம் தெரிவித்தார். மேலும் அமைச்சு பணியாளரை காலணியால் தாக்கிய டிஐஜி விஜயலட்சுமி மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என பே. சண்முகம் வலியுறுத்தினார். மறைந்த தயாரிப்பாளர் ஆர். பி. சௌத்ரியின் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் திரைப்பிரபலங்கள் பலர் பங்கேற்றனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தயாரிப்பாளர் சங்க அலுவலகத்தில் ஆர். பி. சௌத்ரிக்கு நினைவஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஆர். பி. சௌத்ரியின் மகன் நடிகர் ஜீவா, ஜித்தன் ரமேஷ், நடிகர் நாசர், இயக்குநர்கள் பேரரசு, ஆர். பி. உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் ஆர். பி. சௌத்ரியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அவருடன் இருந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இந்தியாவில் வெள்ளி இறக்குமதி உயர்ந்ததைத் தொடர்ந்து வெள்ளி இறக்குமதிக்கு மத்திய அரசு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. இதுவரை சுதந்திரமான இறக்குமதி பொருள் என்ற நிலையில் இருந்த வெள்ளியை கட்டுப்படுத்தப்பட்ட பிரிவுக்கு மாற்றி மத்திய அரசு அதிரடி உத்தரவிட்டுள்ளது. இதன் கட்டுப்பாடு மூலம் இனிமேல் வெள்ளியை இறக்குமதி செய்ய மத்திய அரசின் முறையான உரிமம் அல்லது அனுமதி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
நாட்டின் அந்நிய செலாவணி செலவிடப்படுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால், உச்சநீதிமன்றத்தில் இந்திய தலைமை நீதிபதி தவிர்த்து நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 உயர்த்துவதற்கான உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை திருத்த அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை 34 உள்ளது. இது புதிய சட்டத்தின்படி தலைமை நீதிபதி உட்பட 38 அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வந்தே மாதரம் பாடலில் நீக்கப்பட்ட வரிகளை சேர்த்து அரங்கேற்றியிருப்பது மத சார்பின்மைக்கு முரணானது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் எனவும், வினாத்தாள் வெளியான விவகாரத்திற்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் எனவும் தெரிவித்தார். பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை தமிழக அரசு தொடர வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தினார். நீட் தேர்வு நிரந்தரமாக அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஒருபுறம் இருக்க, இந்த ஆண்டு நீட் தேர்வினுடைய கேள்வித்தாள் வெளியான பிரச்சனையில் 22 லட்சம் பேர் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சிக்கும் ஏமாற்றத்துக்கும் ஆளாகி இருக்கிற நிலைமையில் இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு துறை அமைச்சர், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று நானும் வலியுறுத்துகிறேன். சென்னை பள்ளிக்கரணை அருகே கஞ்சா விற்பனை செய்ய முயன்ற 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். பள்ளிக்கரணை ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த இருவரை சோதனை செய்ததில் 1 கிலோ 600 கிராம் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இளைஞர்களையும் கைது செய்தனர். திருச்சி விமான நிலையத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக போதைப் பொருட்களை கடத்தி வந்த 3 பயணிகள் கைது செய்யப்பட்டனர். கோலாலம்பூர் செல்வதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 2 பயணிகளை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அவர்களது உடைமையில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து போதைப் பொருளை கைப்பற்றிய அதிகாரிகள் அவர்கள் இருவரையும் கைது செய்தனர். இதேபோன்று கோலாலம்பூரில் இருந்து திருச்சி வந்த விமானத்தில் பயணித்த ராஜஸ்தானைச் சேர்ந்த பயணி ஒருவரிடமிருந்து உயரக ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை பறிமுதல் செய்து அவரையும் கைது செய்தனர். இதன் மதிப்பு 5 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். விஜயவாடாவில் இருந்து ரயிலில் கடத்தி வரப்பட்ட 12 கிலோ கஞ்சாவை நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே போலீசார் பறிமுதல் செய்து 6 பேரை கைது செய்தனர். ரயில் மூலம் கஞ்சா கடத்தப்படுவதாக பள்ளிப்பாளையம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவேரி RS ஜங்ஷன் பகுதியில் தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது சிக்னலுக்காக மெதுவாக வந்த ரயிலில் இருந்து கஞ்சா பொட்டலங்களை தூக்கி வீசிய 3 பேரையும், தண்டவாளம் அருகே அதை வாங்க காத்திருந்த 3 பேரையும் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த கர்ணன், கவின்குமார், பூபதி உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த நகைக்கடை தொழிலாளியிடம் இருந்து 1 கிலோ 400 கிராம் நகைகளை திருடிச் சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சூரை சேர்ந்த ஜோஸ் என்பவர் குருவாயூரில் இருந்து சென்னை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 1 கிலோ 400 கிராம் தங்க நகைகளுடன் பயணம் மேற்கொண்டுள்ளார். ரயில் நள்ளிரவில் கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை ரயில் நிலையம் அருகே வந்தபோது அசந்து தொங்கிக் கொண்டிருந்த ஜோஸின் நகைப்பையை மர்ம நபர் ஒருவரின் பறித்துக் கொண்டு தப்பி ஓடியதாக தெரிகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காலாப்பட்டு பகுதியை சார்ந்த கார்த்திக் என்பவருக்கு உடல்நிலை சரியில்லாததால்
ஸ்டாலின், சிலம்பரசன் ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது அதிவேகமாக வந்த அரசு பேருந்து கார் மீது மோதியதில் முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தூக்கி வீசப்பட்டு பேருந்தின் அடியில் மாட்டிக்கொண்டதில் மூவரும் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். தகவலறிந்து சென்ற போலீசார் 3 பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் கட்டண கழிப்பறை நுழைவாயில் பகுதியில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு இருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆத்தூர் பேருந்து நுழைவாயில் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான கட்டடத்தில் செயல்பட்டு வரும் கட்டண கழிப்பிடத்தை தனிநபர் ஒருவர் ஒப்பந்தம் எடுத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் கழிப்பிட நுழைவாயில் பகுதியில் ஒப்பந்ததாரர் சிசிடிவி கேமராவை பொருத்தி இருப்பதால் இயற்கை உவ்வாதை கழிப்பதற்காக உள்ளே செல்லும் பொதுமக்கள் அச்சத்தோடு அப்பகுதியை கடந்து செல்கின்றனர். நகராட்சி நிர்வாகம் நிர்ணயித்த தொகை என்னவென்று தெரியாமல் பெயரளவுக்கு ரசீது வழங்குவதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் இது தொடர்பாக நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விடுமுறை தினத்தை ஒட்டி முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். கோவில் முன்பு உள்ள கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நாளிக்கிணற்றிலும் நீராடி வழிபாடு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் பாத யாத்திரையாக கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர்.